வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ போஸ்ட் பண்ணி 1 வீக் மேலே ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சில வீடியோஸ் டெலீட் பண்ணுறப்போ நான் எடுத்து வச்சுருந்த கிளிப்பிங்கும் சேர்ந்து தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய பேரிடர் ஒன்று வந்திருந்தது. அதில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, பல பேர் உயிரிழந்துட்டாங்க. அதில் நிறைய வாயில்லா ஜீவன்கள் உணவு இல்லாமல் தட்டுப்பாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம டீம்லேருந்து உதவி கேட்டிருந்தாங்க. திண்டுக்கல்லேருந்து நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு நம்ம பிஸ்கட்ஸாக வாங்கி அனுப்பியிருந்தோம். ஸோ நம்ம காண்டாக்டில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட வந்து நம்ம உதவி கேட்டிருந்தோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறையா பேர் பணம் அனுப்பியிருந்தீங்க. அது மாதிரி பொருளாகவும் நிறையா பேர் வாங்கி கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் சேர்ந்து தான் டெலீட் ஆகிடுச்சு. அதுக்கு பிஸ்கட் வாங்கினது, அதுக்கப்புறம் கொரியர் போட்டது, அதுக்கப்புறம் நம்ம டீம்லேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வயநாட்டில் கொடுத்தது, எல்லா வீடியோவும் நான் வச்சுருந்தேன். எல்லாமே ஒரு ஆள் டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய செல்லங்களுக்கு இன்றைக்கி பால் சாப்பாடு தான் வச்சேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே அவங்களுக்கு ரொம்ப கறி மீனாக தான் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டுமே அப்படின்னு வீக்லி ட்வைஸ் வந்து நான் கர்ட் ரைஸும் அதுக்கப்புறம் பால் சாதமும் வச்சிட்ருக்கேன். ஓகே மக்களே, இன்னிலேருந்து வீடியோவில் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வீடியோட எண்டிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த உலகத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? மீன்ஸ் எந்த மாதிரி அப்படின்னா, இந்த விஷயம் பண்ணால் எனக்கு வந்து மன நிறைவாக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா? அதில் அது மாதிரி நீங்கள் என்ன விஷயம் பண்ணால் நீங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த விஷயம் பண்ணால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.